ஃப்ரிட்ஜ் டூர் பார்க்கலாமா? இது வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. எனக்கு ஃபுல்லாக பார்த்தா தெரியுதா? இது வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜு வந்து கம்பெனி வந்து வேர்ல்பூல் கம்பெனி 2 ஸ்டார். எவ்வளோ ரேட்டுன்னா எனக்கு தெரியலங்க. ஏன்னா இது வந்து சீர்வரிசையில் கொடுத்தது, அம்மா கொடுத்தது. இப்போ தான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து வீடியோ போடணும் அப்படின்ட்டுலாம் வந்து அரேஞ்ச்லாம் பண்ணல. அப்படியே இருக்கிறத அப்படியே வீடியோ எடுக்கிறேன். இன்னொரு நாள் அரேஞ்ச் பண்ணி வீடியோ எடுக்கணுன்றதுக்காக இப்போ நம்ம எப்படி வச்சுருக்கோன்றத ஃபஸ்ட்டு காமிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடுறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இது போல் வீடியோலாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்குன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அது ஃப்ரிட்ஜோடைய சாவி, ஃப்ரிட்ஜோடைய மேனுவலு, மாத்திரை அதுக்கு சில போடக்கூடாதுன்னு அதை வச்சுருக்கேன். இது வந்து மீஷோவில் பார்த்துருப்பீங்க. இது எங்கள் அக்கா வாங்கி கொடுத்தாங்க. அவள் வாங்கினா அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்துட்டா. அதில் ஒரு பாட்டில் இருக்கும். அந்த பாட்டிலை வந்து நான் எடுத்துட்டேன். சரி மணி பிளான்ட் வாங்கும்போது அதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இப்போதைக்கு அதை வந்து வாட்டர் பாட்டில் கட் பண்ணி பென் போட்டு வச்சுருக்கேன். அதை எடுத்து இதில் வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு டோரில் வந்து என்ன வச்சுருக்கேன்? எதுவுமே இல்லை. ஆனால் இந்த ஃப்ரிட்ஜ் ரொம்ப கூலிங் ஆகுதுங்க. சூப்பரான ஃப்ரிட்ஜ். எனக்கு தெரிஞ்சு நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுற வரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது. அது எப்போயோ வாங்கினது. அதை தூக்கி தான் போடணும். அது வேஸ்ட்டாக உள்ளே இருக்குது. நான் நல்லா இல்லை அந்த ஐஸு. 10 ரூபா ஐஸு. ஆனால் நல்லா இல்லை. அது மட்டும் தான் அதில் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தயிர் பாக்கெட் ஒன்று. இது பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு. இது வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதை ஊற்ற மனசு வரல. அதனால் எடுத்து வச்சுருக்கேன். நம்மளாக சாப்பிட்லான்ட்டு. இங்கே என்கிட்ட பாத்திரம் அவ்வளோவா இல்லை. சின்ன சின்ன கிண்ணம்லாம் இல்லை. சரி அதனால் டம்ளரில் ஊற்றி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தெரியுதுங்களா? இது உங்களுக்கு வெளியே எடுத்து காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அன்றைக்கி ஏதோ ஒரு குழம்புக்கு எதுக்கோ அரைக்கிறதுக்கு எடுத்து நிறைய அரைச்சிட்டேன். அது சரி அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் அது தண்ணி ஊற்றி அரைச்சேன். அதனால் இந்த வீக்குள்ளே அதை காலி பண்ணிடணும். எண்ணெய் ஊற்றி அரைச்சாவது 1 வீக் 2 வீக்ஸ் வச்சுருக்கலாம். அதனால் இதை காலி பண்ணிடணும். இதில் வந்து இன்றைக்கி காலையில் செஞ்ச வேர்க்கடலை சட்னி. வேர்க்கடலை சட்னி செய்கிறதுக்கு ரெசிபி இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இருங்க காட்டுறேன், அப்புறமா காட்டுறேன். இதில் வந்து வேர்க்கடலை சட்னி இருக்குது. நேற்று ஊருக்கு போயிட்டு வந்தேன்ல, அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்ல, மாவு கொடுத்தாங்க. இந்த கப்பளத்தில் ஒரு பெரிய குண்டானில் கொடுத்தாங்க. இதுவும் அவங்க கொடுத்தாங்க. இந்த மாதிரி தாங்க கொடுத்தாங்க. நான் கூவத்தூர்லேருந்து தழுதாளி வரி இந்த மாதிரியே எடுத்துகிட்டு வந்தேன். இதையும் இதேமாரி தான் கொடுத்தாங்க. மூடி போட்ட இது இல்லை, பாத்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது வரும்போதே பாதி ஊற்றிக்கிச்சு. பாதின்னு என்னது, ஒரு 2 இட்லி ஊற்றுற அளவுக்கு ஊற்றிக்கிச்சு. அப்புறம் பஸ்ஸில் வந்த ஒரு அண்ணா தான் வந்து அதை பத்திரமா கூப்பிட்டு வந்தாங்க. அந்த அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த டைமில் சொல்லிக்கிறேன். சரி இங்கே வந்துட்டு காலைல உங்கள் அம்மா இது பண்ண தோசை தான் எனக்கு வேணும். கொஞ்சோண்டு மாவு கடையில் வாங்கினது இருந்துச்சு. அவர் இல்லை உங்கள் அம்மா ஆட்டின மாவுலேயே கொஞ்சம் கொடு எனக்கு தோசை இன்றைக்கி அப்படின்னாரு. சரின்னு சொல்லிவிட்டு அந்த மாவில் நான் தோசை ஊற்றிக்கிட்டு இதை கழுவி வச்சுட்டு இதில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு மாவு இருக்கும்ல, அம்மா கொடுத்த குண்டல்ல, அதில் அவருக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். இதில் வந்து பால் வச்சுருக்கேன். நான் பால் வந்து ரொம்ப நாள் குடிக்காமல் இருந்தேன். எனக்கு டீனால் ரொம்ப பிடிக்கும். குடிக்காமல் இருந்தேன். இப்போ மறுபடியும் குடிக்க ஆரம்பித்தேன். நல்லா தொப்பையை போட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் சொன்னால் தொப்பை போட்டது. அதனால் வர 25ஆந்தேதியிலேருந்து டயட் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். நான் அதேமாரி சீக்கிரமாக ஒல்லியாகணும் ஆகிடுவேன், குண்டாகனாலும் ஆகிடுவேன். அந்த மாதிரி கேரக்டர் நான். அது எப்படின்னு தெரியல. நான் நினச்சினா ஒல்லி ஆகிடுவேன் அந்த மாதிரி நான். இது வந்து அவர் வந்து காளான் பிரியாணி கேட்டாரா, அதனால் இங்கே பார்த்தா காளான் எங்கேயுமே இல்லை. அதனால் நேற்று ஊர்லேருந்து வரும்போது இது கூவத்தூர் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன். இது வந்து காளான். இது வந்து ஒரு பேக்கெட்டே 50 ரூபா. எப்படி செய்ய போகிறேன்னு தெரியல. ஆனால் நாளைக்கு காளான் பிரியாணி தான் நம்ம வீட்டில். நாளைக்கே என்றைக்குன்னு தெரியல. ஆனால் ஒரு நாள் காளான் பிரியாணி இருக்குது. இது வந்து இந்த டப்பா வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து பூஜை ரூமில் வச்சுருந்தது. இப்போ அவர் ஒரு டேபிள் எடுத்துகிட்டு வந்தால, அதனால் பூஜை ரூமில் அந்த டேபிளை வச்சுட்டு இதை எடுத்துகிட்டு வந்து இப்போ கொத்தமல்லி வச்சு வச்சுருக்கேன். இது வந்து நான் ஒரு புத்திசாலியாக ஒன்று பண்ணுங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு பாட்டிலில் தண்ணியை ஊற்றி புதினா வச்சு வாசனை வரும்னு வச்சேன். ஆனால் வேஸ்ட்டாக தாங்க ஆச்சு இவ்வளோ புதினா. அதை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏதாவது ஒரு குழம்புல போட்டு வாசனையை வர வச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து எல்லா காய்கறியும் வச்சுருப்பேன். ஏன்னா வெளியே வைக்கலன்னா இந்த ஒரு இது திறந்தோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா காய்கறியும் இதிலே இருந்ததுன்னா என்னென்ன காய்கறி இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். இதிலே வச்சுட்டேன். நான் இந்த கவர்லாம் வாங்கலைங்க. ஃப்ரிட்ஜு கவர்லாம் இருக்கிற கவர்லேயே போட்டு வச்சுட்டேன். அந்த கவர் வேணாலும் அதுவும் கவர் தான். அதுக்கு இதையே போட்டு வச்சுக்கலாம். இந்த கவர்லாம் வந்து எப்படின்னா காய்கறி கல்லில் கொடுக்குற கவர் இல்லை. நான் நிறைய கவர் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன், உங்களுக்கே தெரியும் அந்த கவர்லாம் தான்.
இது நாங்கள் போன வாரம் வாங்கின காய்கறி தான் எல்லாமே. இன்னும் நாங்கள் எந்த காய்கறியுமே வாங்கல. வெங்காயம் தக்காளி மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டுருக்கோம். இதில் அவரைக்காய் இன்னும் இவ்வளோ இருக்குது பாருங்கள். இத்தனைக்கும் நான் எல்லா காய்கறியும் போட்டு குழம்பு வச்சு தான் இருக்கேன். இன்றைக்கி கூட நம்ம வீட்டில் பீன்ஸ் கேரட்டு போட்டு சாம்பார் தான். கேரட் காலி, பீன்ஸ் மட்டும் கொஞ்சோண்டு இருக்குது. இது புதினா. இப்போ ஊருக்கு போயிட்டு வந்தேன்ல, இப்போனா நேற்று இல்லை, ஞாயிற்றுக்கிழமை மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் அப்போ வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன்ல திண்டிவனத்தில், அதில் புதினா இருக்குது. அது இப்போ வாங்கின புதினான்றதுனால. இது தக்காளி திங்கக்கிழமை தானே வாங்கினேன். தக்காளி வெங்காயம் மட்டும் தாங்க இந்த வாரம் நான் வாங்கிட்டுருக்கேன். வேறு எந்த காய்கறியும் வாங்கலை, எல்லாமே போன வாரம் காய்கறி தான். இது புதினா தான். இதை நான் உரித்தேன். சரி கொஞ்சம் உரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் ஏதோ வேலை செய்யும்போது உரிச்சிருந்தேன். இது உரிக்காத புதினா, இது உரித்த புதினா. இதில் ஒரு புடலங்காய் இருக்குது, கூட்டு பண்ணிடணும். சனிக்கிழமை பண்ணிடுவேன். இதில் கத்திரிக்காய், நேற்று கூட கத்திரிக்காய் காரக்குழம்பு தான், நீங்கள் பார்த்துருப்பீங்களா. இது கத்திரிக்காய் குழம்பு செவ்வாய்க்கிழமை. நம்மளுடைய செவ்வாய்க்கிழமை லஞ்சோட இதில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் வச்சேன். இது ஒரு 3 கத்திரிக்காய் இருக்குது, அது எதாவது போட்டுருணும். இது வந்து கருவேப்பிலை. இதுவும் நம்ம திங்கக்கிழமை வரும்போது வாங்கிட்டு வந்தது தான் கருவேப்பிலை. இது வேறு என்ன இருக்குது, இந்த 2 கவர் இருக்குது. இது வந்து கோஸுங்க. இது வந்து என்னென்னா, நான் வந்து ஒரு நாள் பஜ்ஜி போட்டேன். பஜ்ஜி மாவு வந்து கடையில் ரெடிமேடாக இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வெங்காயத்தில் பஜ்ஜி போட்டேன். சரி உருளைக்கிழங்குலே போடலான்னு போட்டேன். பார்த்தா வேஸ்ட்டாக போச்சு. உருளைக்கிழங்கு நல்லா இல்லை, வேகலை அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி இந்த உருளைக்கிழங்கு எனக்கு தூக்கி போட மனசு இல்லை, அதனால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வேஸ்ட்டே ஆகிடுச்சு. நாளைக்கு என்ன பண்ண போகிறேன், அரைச்சி மூஞ்சியில் போட்டுக்க போகிறேன், வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இருக்கிறதுக்கு. நான் இந்த மாதிரி தாங்க போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நான் மாற்றவே மாட்டேன், இந்த டப்பாவிலையும் நான் மாற்ற போகிறதில்ல. ஏன்னா எனக்கு கவரே ஒரே இதில் அழகாக அடுக்கிக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல வந்து எடுத்துக்கிறதுக்கு எனக்கு வசதியாகவும் இருக்குது. அதனால் நான் கவர்லேயே தான் வச்சுக்க போகிறேன். தக்காளியும் நான் இதிலே வச்சுக்கிறேன். ஏன்னா தக்காளி எடுக்கும்போது வேறு என்ன காய்கறி இருக்குன்னு நம்ம பார்ப்போம்ல, அதனால் எல்லாமே இதுக்குள்ளேயே வச்சுக்கிறேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு. நீங்கள் இல்லை இதை மாற்றுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். ஆனால் மாற்றணும் என்னன்னு தெரியல, ஆனால் பார்க்குறேன். அப்புறம் இதில் என்ன இருக்குன்னா, இது முட்டை ட்ரே. முட்டைலாம் இல்லை, எல்லாம் நாங்கள் காலி பண்ணிட்டோம். இதில் வந்து இஞ்சி. இது போன வாரம் இஞ்சி 20 ரூபாய்க்கு வாங்கினோம். நல்லா பரவாயில்ல, நிறைய இஞ்சி தான் கொடுத்தாங்க. 20 ரூபாய்க்கு வாங்கினோம், அது அப்படி தான் இருக்குது. பச்சை மிளகா நான் நிறைய யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இவர் சட்னி தக்காளி சட்னி, அதுவும் பச்சை மிளகா போட்டு பச்சை மிளகா போட்டு. நான் சொன்னேன் வயிறு எரிச்சல் வருங்க அப்படின்னா, இல்லை எனக்கு பச்சை மிளகா போட்டு அரைச்சா தான் எனக்கு பிடிக்குதுனாரு. அதனால் இந்த வாட்டி நிறைய பச்சை மிளகா செலவாச்சு. அதுக்கப்புறம் சாஸ் நான் இன்னும் யூஸே பண்ணல. இப்போ தான் வாங்கினது, ஆனால் இன்னும் யூஸ் பண்ணல. நாங்கள் யூஸ் பண்ண மட்டும் இருந்தாலும் வச்சுருக்கோம், அது ஏன்னு தெரியல. நான் வந்து அதுன்னு பன்னில் போட்டு சாண்ட்விச் மாரி நானும் எங்கள் அக்கா பையனும் அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிட்டோம் கூத்தூரில் இருக்கும்போது. அந்த ஆசையில் வாங்கிட்டு வந்தேன். என்னென்னு தெரியல, அவன் இல்லாதனாலே என்னென்னு தெரியல, அது எனக்கு இன்னும் சாப்பிட தோணலை, செய்யவும் தோணலை. அதுக்கப்புறம் பூ சொல்லியிருப்பேன், 50 ரூபா கொடுத்து திண்டிவனத்தில் தான் வாங்கினேன். அதை நேற்று எங்கள் அம்மாகிட்ட சொன்னால், ஏன் திண்டிவனத்தில் போய் அவ்வளோ காசு கொடுத்து கம்மி பூ வாங்கிக்கிறேன், 4 கிலோ பூ அவ்வளோ வாங்கிக்கிறேன், நிறைய தருவாங்களே அப்படின்னாங்க. சரி நான் என்னை யாரோ ஒருத்தர் ஏமாற்றிட்டேன்னு நினச்சிட்டு கம்முன்னு விட்டுட்டேன். இந்த தேங்காவை முதல் தூக்கி போடணுங்க, ரொம்ப நாளாக ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதில் சட்னி காட்டுறேங்கல்ல, இருங்க. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் வேர்க்கடலை சட்னி, சூப்பராக இருந்துச்சு. இது எப்படி அரைச்சுன்றதை நான் அப்படியே சும்மாவே சொல்லிடுறேன். வறுத்த வேர்க்கடலை வாங்கிக்கோங்க, இல்லைன்னா அப்படின்னா நீங்கள் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கிட்டு, அதில் காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கிக்கிட்டு போட்டு வறுத்த வேர்க்கடலையும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க, அப்புறம் தாளிச்சிடுங்க. அவ்வளோதான். இது குப்பையில் அடிச்சிட வேண்டியதான். குப்பையை எடுத்து எனக்கு போட்டுடணும், ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால் குப்பையெல்லாம் எடுத்து எனக்கு போட்டுடணும். அவ்வளோதாங்க. என் ஃப்ரிட்ஜு இப்படி தான் இருக்குது. இப்போதைக்கு இப்படி தான் வச்சுருக்கேன். நாளைக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணணும்னா துடைக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் அரேஞ்ச் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பை பாய்.